அந்த சங்கத்தோட தலைவர் ராதாரவியே மாற்றணும், நீக்கணும். அவரோட தலைமை சரியில்லை. அதனால தான் ஒட்டுமொத்த சங்கமும் இப்படி சதஞ்சு போய் ஒரு 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 யூனிஃபார்மா இல்லாம அப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள சொல்லியிருக்கீங்க. ஆமா. இதுக்கெல்லாம் சங்கத்துல உறுப்பினர்களா இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் சேர்ந்து தான் முன்னெடுக்கணும் அல்லது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை தான் மேற்கொள்ளணும். சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்து தான் டப்பிங் யூனியன் பில்டிங் போயிடுச்சு சார். டப்பிங் யூனியன் பில்டிங் அப்ரூவல் இல்லாம கட்டி கவர்மெண்ட்டை ஏமாத்தி பில்டிங் அடிச்சிட்டாங்களே கார்பரேஷன் வந்து. எங்களுக்கு வந்து ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வரவு செலவு கணக்கெல்லாம் வந்து மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொடுப்பாங்க, ஒரு டாக்கெட் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து வருஷம் வருஷம் வந்து லேபர் ஆஃபீஸர் கிட்டயும் அந்த கணக்கை வந்து சப்மிட் பண்ணும். அந்த கணக்குல வந்து பாத்தீங்கன்னா 75,000 வந்து நாங்க பில்டிங் அப்ரூவல் யூனியன் இதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க வந்து கட்டவே இல்லை, அப்ரூவல் வந்து கட்டவே இல்லை, கொடுக்கவே இல்லை. ஸோ கொடுக்காம வந்து கொடுத்துட்டேன்னு ஒரு பொய் கணக்கு இது பண்ணியிருப்பாங்க. அவங்களே அந்த பணத்தை வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து டப்பிங் யூனியன் பில்டிங்கை இடிச்சிட்டாங்க. டப்பிங் யூனியன் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கணக்காக வந்து போகும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்களோட காசு இல்லை, எங்களோட மெம்பர்ஸோட காசு. நாங்கள் நிறைய பேர் 10% வந்து யூனியனுக்கு கட்டியிருக்கோம். ஸோ அந்த பில்டிங்கை வந்து கார்பரேஷன் வந்து இடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து யூனியனுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்களே நிர்வாகத்தில் இருக்கிறவங்க. ஆக்சுவலி அவங்க தான் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டு பில்டிங்கை வந்து கார்பரேஷன் வந்து இடிச்சிட்டாங்க. ஸோ சட்டப்படி பார்த்தோன்னா அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். அவங்களும் தான் எல்லாத்தையும் வெளியே டெர்மினேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா எங்களை எல்லாரையும் டெர்மினேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சங்க தலைவரா சங்கத்தோட கட்டடத்தை இடிக்கும் பொழுது ராதாரவி என்ன செய்து கொண்டிருந்தார்? சும்மா உட்காந்துட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. வேற என்ன பண்ணிருப்பாரு? அவர் வீடு இடிச்சிருந்தாங்கன்னா எப்படிதான் உட்காந்துட்டு இருப்பாரா? அவர் வீடு அப்ரூவல் இல்லாம கட்டியிருப்பாரா? இல்ல. அப்போ மக்களோட எங்களோட உறுப்பினரோட காசுனா அவருக்கு என்ன? அவர் உறுப்பினரோட காசை வந்து இதை எடுத்து வந்து செலவு பண்ணிட்டு இருப்பாரு. நாங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இது வரைக்கும் எந்த மெம்பருக்கும் வந்து வெல்ஃபேர் போய் சேர்ந்தது இல்லை சார். நாங்க இது பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ண அது பண்ண ப்ரூஃப் காமி. ஒன்றும் இல்லை சார். ஆக்டர் சூர்யாவும் டப்பிங் யூனியன்ல மெம்பர் சார். விஜய் சேதுபதி அண்ணாவும் மெம்பர். நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே மெம்பர் தான். ஆக்டர் விக்ரம் சாரும் மெம்பர் தான். எல்லாருமே வந்து சூர்யா சார்லாம் வந்து கோவிட் அப்பெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யூனியனுக்குலாம் வந்து ஃபண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எல்லாருமே வந்து. பட் அந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து மெம்பருக்கு போய் சேரவே இல்லை. இவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கே பத்தாது, அப்புறம் மெம்பர்ஸ்க்கு எப்படி போய் கொடுப்பாங்க? அப்படிப்பட்ட நிர்வாகம் எங்களோட நிர்வாகம். நாங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ யூனியனுக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டுட்ட. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் கமிட்டி மீட்டிங்கில் வச்சு செயற்குழு கூட்டி அவங்களை நாங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒப்புதல் வாங்கி உங்களை நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம்.